சாலமன் நான் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. கையை கட்டி நடிக்காத. நீ இன்னும் ஃபீஸே பே பண்ணல, அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா கிளாஸ்க்குள்ள போயிட்டு இருக்க. ஃபீஸ் கட்டுறதுல எல்லாம் பிரச்சனை வராதுன்னு உங்க அம்மா சொல்லி சேர்த்துட்டு போனாங்க. அப்புறம் என்ன, முதல்ல நமக்கு ஏத்த இடத்த சூஸ் பண்ணிக்கணும், அதுதான் நல்லது. என் பையன் மதன் அமெரிக்கால தான் போய் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணணும்னு அடம் பிடிச்சான். எனக்கு வசதி வேணும்ல. கடைசியில் இந்த காலேஜில் உங்க கிளாஸ்ல தானே படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு உங்க கிளாஸ்ல டிராயிங் காம்படிஷன், அதாவது தெரியுமா, வின் பண்ணா 10,000. ஃபீஸை கட்டிட்டு தான் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? இன்னும் 3 நாள்ல ஃபீஸை கட்டு, இல்லைன்னா வேற காலேஜ் பார்த்துக்க. கெட் லாஸ்ட். மச்சி, இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. இது வேண்டாம், இது கீழே வச்சிரு. ஓகே, பணம் ஒர்க் முடிஞ்சது கொடுப்பாங்க. இப்போ உட்கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த காம்படிஷன். யூ ஹேவ் ஒன்லி 3 hours. காலேஜுக்கு போகும்போது இங்கே என்னடா பண்ணுறா? நான் காலேஜ் ஃபீஸே கட்டல. உள்ள போனால் என்ன சொல்லணும்னு தெரில. நான் வரேன்ப்பா. ஏன்னா காலையில் வந்து காமெடி பண்ணேன். பிச்சைக்காரன் வேணா கோயிலில் போய் தேட வேண்டியது என்ன, டீ கடையில் வந்து கேட்டுனுக்குறேன். இங்கே என்ன பிச்சைக்காரன் அவைலபிள்னு ஃப்ரேம் பண்ணி மாட்டேங்குது. சரியான ஆளாகிற. 3 மணி நேரம் சும்மா உக்காந்தா 2000 ரூபாய் கொடுக்குறான். எவையா கொடுக்குறான் உனக்கு இந்த காலத்தில்? நீ கொடுக்குற 2000 ரூபா பெண்ணுக்கு என்னை பிச்சைக்காரன் வசம் போட சொல்லுங்க. 2000 காலையில் பிச்சைக்காரன் வேணும், பிக்காளி வேணும். இங்கே என்ன பண்ணுறேன்? வச்சு மாற்று போடுறோம். ஹலோ, சொல்லுமா. காலேஜ் விஷயமா வெளியே வந்திருக்கம்மா. நான் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம்ஸ் அப். லெட்ஸ் பேக் அப் த ஒர்க். நீங்கள் கொஞ்சம் அங்கே வெயிட் பண்ணுங்க. இங்கே வாங்க. பசங்க உங்களை பார்த்து போர்ட்ரேட் வரைஞ்சிருக்காங்க, படம் வரைஞ்சிருக்காங்க. அதில் உங்களை மாதிரி எது நல்லா இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. Wow, nice. So, dear students, winner of the competition is Madan. Solomon. Sir, what's happening here? What the hell is happening here? ரோட்ல போற பிச்சைக்காரனை கொண்டு வந்து டிராயிங் செலக்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. அவனுக்கு என்ன தெரியும் டிராயிங்கை பத்தி? மதன்,
ஏன் இப்படி ரோட்ல சத்தம் அம்மா போட்டு தாய் சொல்ற? என்ன பிச்சை எடுக்கிற ஒருத்தனுக்கு எப்படி சார் டிராயிங் பத்தி படிச்ச தெரியும்? பையன் தானே நீ? இந்த காம்படிஷனுக்காக நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு என்ன தெரியும்? ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு பிச்சைக்காரன். அவனை வெளியே போக சொல்லுங்க சார். வெளியே போக சொல்றேன்ல. நீ எப்படி கலை சார் கண்டவனை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஒரு பிச்சைக்காரனை மாடலா கூட்டு வந்தீங்களா, சோத்த போட்டவன் காசை கொடுத்தவன் இல்லாம அவனை போய் டிராயிங் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அவனுக்கு என்ன சார் தெரியும் டிராயிங்கை பத்தி? பெயிண்டிங் என்னன்னு தெரியுமா இல்லை ப்ரஷ்ஷை முடிக்க தெரியுமா? ஏன் டிராயிங் செலக்ட் ஆகாத பத்தி பிரச்சனையே இல்லை சார். அவனை எப்படி சார் எங்கள் அப்பா ஏன்ப்பா ஏன் ட்ராயிங் செலக்ட் பண்ணீங்க? அந்த பையனோட ட்ராயிங் செலக்ட் பண்ணிக்கலாம்ல. என் காலேஜில் அவன் தான் நல்லா வரவன் தெரியுமா? அதை எடுங்க. இல்லை அது வேணாம், வேறு ஏதாவது இல்லை, இது ரொம்ப காஸ்ட்லி. அதை காலேஜ் ஃபீஸ் கட்ட போது மீதி 3000 பணம் இருக்குல்ல, கம்முனு நீங்கள் அதை எடுங்க. காலேஜுக்கு போகிறேன் பல பொருள் இருக்கணுங்க. இப்போ எப்படி இருக்குது பத்தியா சாலமா? உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஊன்றாங்க தான்ப்பா அங்கே நல்லா இருந்தது. தெரியல, ஒருவேளை நான் உட்காந்த இடத்துல அந்த பையனோடப்பா உட்காந்துருந்தா அவன் முதல்ல வந்துருப்பானு.